நான் இப்போது ஆஃபீஸில் இருக்கேன். நீங்கள் சொன்ன கோவத்தை குறைக்கிற பில்லோ டெக்னிக் வீட்லனா செய்ய முடியும். ஆஃபீஸில் இருக்கப்போ எனக்கு அந்த மாதிரி கண்ணு மண்ணு தெரியாமல் கோபம் வருது. என்னால் இப்போ தலையணை இல்லை, எதையும் குத்த முடியாது. பார்த்தா கூட எல்லாம் பைத்தியக்காரன்னு நினைப்பாங்க. என்ன பண்ணுறதுங்க? எப்படி அந்த உடனே இன்ஸ்டண்ட்டாக ஃபிசிக்கலி அது ஸ்டோர் அப் ஆகாம எனர்ஜி லெவலில் போய் அது உட்காராம எப்படிங்க நான் ரிலீஸ் பண்ணுறது? அதுக்கப்புறம் நான் ஹோப்பனோலாம் பண்ணி நான் சரி பண்ணிக்கிறேங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? அதுக்காகத்தான் ஒரு அற்புதமான ஸ்கிரிப்டிங் டெக்னிக் இருக்குங்க. நம்ம ஆஃபீஸில் இருக்கோம், வெளியிடத்துல எங்கே இருந்தாலும் நம்ம எல்லாருக்கிட்டையும் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணக்கூடியது ஒரு பேப்பர் பென் கிடைக்கும் இல்லையா? எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உங்களுக்கு யார் மேலே அந்த கோபம் ஜாஸ்தி இருக்கும், அந்த சம்பவம் எதை நினச்சா உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு தலைக்கு ஏறுதோ நினச்சிட்டு கண்ணை பின்னாடி கிறுக்குங்க. போட்டு கண்ணை பின்னாடி இந்த மாதிரி நம்ம கிறுக்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னர் கேயோஸ், நமக்கு உள்ளே இருக்க அந்த குழப்பம், அந்த ஒரு சிக்கலான ஒரு இதை நம்ம வெளியே லெட் அவுட் பண்ணுறோம். எந்த இதுவும் தேவையில்லை, ஸ்ட்ரக்சர்டாக இருக்கணும் அப்படிலாம் அவசியமே இல்லை. கந்தபடி கிறுக்கிடுங்க. கிறுக்கிட்டு கொஞ்சம் அப்படியே ஃப்ரீ ஆகும். கிறுக்க முதல்ல ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிறுக்குவீங்க. போக 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 அப்படியே கொஞ்சம் அது ரிலாக்ஸ் ஆகும். போதும்டா அப்படின்னு உங்களுக்கே தோணும், இவ்வளோ கிறுக்குனது போதும்னு. கிறுக்கின பிறகு இந்த பேப்பரை எடுத்துருங்க. எடுத்துட்டு அவ்வளோதாங்க, தூளாக கிழிக்க வேண்டியது தான். இது நம்ம சப்கான்ஷியஸில் என்ன பதியும்னா, ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், எது ஒன்றுமே நம்ம சப்கான்ஷியஸில் நம்ம சிம்பிள்ஸாக நம்ம உருவகப்படுத்தி செய்கிறப்போ சட்டுன்னு பதிஞ்சிரும் அப்படின்ட்டு. இப்படி கிழிக்கிறோமா, சிம்பிளைஸ் பண்ணி நம்ம கோவத்தை சேஃபாக ரிலீஸ் பண்ணிட்டோம். இது உங்கள் எனர்ஜி லெவலில் உட்காராது. ரொம்ப அற்புதமான விஷயம். இந்த கோவத்தை நம்ம ஏன் உடனடியாக நம்ம செய்யணும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த கோவத்தினால பிளட் ப்ரெஷர், ஹார்ட் டிசீஸ், லிவர் இஷ்யூஸ், டைஜஷன் இஷ்யூஸ் நிறைய வருங்க. ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ், சைக்கோசோமேட்டிக் டிசார்டர்ஸ் நிறைய இந்த கோவத்தினால வரக்கூடியதுங்க. ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் எல்லா லெவல்லையும் வரும். இதை நீங்கள் உங்களுடைய சப்கான்ஷியஸ் லெவலில் ஹீல் பண்ணுறதுனால உங்களுடைய ஆரா சக்ராஸில் அது பதியாமல் பார்த்துக்கிறீங்க. உங்கள் சப்கான்ஷியஸில் பதிஞ்சிருக்கிறது தான் உங்கள் ஆராவில், உங்கள் சக்ராஸில் ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த லெவலையும் நீங்கள் ஹீல் பண்ணுறப்போ பண்ணிவிட்டு டஸ்ட்பினில் போட்டுருங்க. அவ்வளோதான், போச்சாச்சு. உங்கள் சப்கான்ஷியஸ் நான் அந்த கோவத்தை ரிலீஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ தொடர்ந்து சொல்லுங்கள். நன்றின்னு வெளிப்படுத்துங்க. தண்ணி குடிக்கிறப்பெல்லாம் பாசிட்டிவாக அஃபர்ம் பண்ணி குடிங்க. நிற்கிறது, நடக்கிறது, பேசுகிறது எல்லாமே பாசிட்டிவாக இருக்கணும்னு பாருங்கள். அஃபர்மேஷன் சொல்லுங்கள். பாசிட்டிவான ஆளாக உங்கள் ப்ராப்ளம்ஸை மீறி இவால்வ் ஆகுங்க. நீங்கள் அப்படி இவால்வ் ஆகுறப்ப உங்கள் முன்னாடி இருக்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சின்னதாக தெரியும். இதுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் வேணும் அப்படின்னா நம்ம பிளிஸ்ஃபுல் மார்னிங் செஷனில் ஜாயின் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸில் நான் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன், பாருங்கள்.